ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் பாகம் 9. இதுவரை 31 ஸ்லோகங்கள், 8 பாகங்கள், 8 ராகங்களில் பாடியிருக்கோம். அதாவது பூபாலம், பிலஹரி, தன்யாசி, நாட்டக்குறிஞ்சி, சாவேரி, சிம்மேந்திர மத்தியமம், கேதார கௌளம் மற்றும் பந்துவராடி. இன்று 9வது பாகம். ஸ்லோகங்கள் 32 35 வரை பாடுவோம். ராகம் கரஹர பிரியா. ஸ்ரீ லலிதாம்பிகை பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணத்தை தொடருவோம். 32வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிப்போம். பண்டாசுரேந்திர நீர்முக்த शास्त्र प्रत्यस्र वर्षिणी करांगुली नकोत्पन्न नारायण दशाकृते महापाशुपता स्राग्नि निर्दग्धासुर सैनिका कामेश्वरास्त्र निर्दग्ध सबंडासुर शून्यका ब्रह्मोपेन्द्र महेन्द्रादि देव संस्तुत वैभव हर नेत्राग्नि संदग्ध काम संजीव नौषधि श्रीमद्वाक् भवकूटैक स्वरूपा मुख पंकजा कंठाध कटिपर्यंत मध्यकूट स्वरूपिणी शक्तिकूटै कतापन्न कट्यदो भग தாரிணி. இப்பொழுது ஸ்லோகங்கள் 32 35 வரை அர்த்தம் சொல்றேன். கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதி. 2 கைகளின் 10 விரல்களிலிருந்தும் மத்ஸ்ய அவதாரம் முதலிய அவதாரங்களையும் உண்டு பண்ணினவள். பண்டாசுரன் ஸ்ரீ அம்பாளுடன் யுத்தம் செய்யும் போது சர்வாசுர அஸ்திரம் என்னும் அஸ்திரத்தை பிரயோகித்தான். அதிலிருந்து சோமகன், ராவணன், பலி, ஹிரண்யாக்ஷன் முதலிய அசுரர்கள் உண்டானார்கள். அவர்களை நிகிரகம் செய்வதற்காக ஸ்ரீ அம்பாள் கைகளின் 10 விரல்களிலிருந்து மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ஸ்ரீராம, பலராம, ஸ்ரீகிருஷ்ண, கல்கி என்ற இந்த 10 பேர்களையும் உண்டு பண்ணினாள் என்று பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. மகாபாசுபதாஸ்ராக்னி நிர்தக்தாசுர சைனிகா. மகாபாசுபதம் என்னும் ஸ்ரீ சதாசிவனுடைய அஸ்திரத்திலிருந்து கிளம்பிய அக்னியினால் பஸ்மமாக ஆக்கப்பட்ட அசுர சைன்யத்தை உடையவள். காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா. காமேஸ்வர அஸ்திரத்தினால் பண்டாசுரனுடன் கூடின சூன்யகம் என்னும் பட்டினத்தை எரித்தவள். பண்டாசுரனின் பட்டணத்திற்கு சூன்யகம் என்று பெயர். அதை சூன்யமாக ஆக்கினாள் என்று பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலியவர்களால் துதிக்கப்பட்ட தனது மகிமையை உடையவள். ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன் ஔஷதி. பரமசிவனின் கண்ணினால் நன்கு எரிக்கப்பட்ட மன்மதனை பிழைக்க செய்த மூலிகை போன்றவள். ஸ்ரீமத் பவகூட்டேக ஸ்வரூப முக பங்கஜா. ஞானம் முதலியவற்றை கொடுக்கும் மகிமை உள்ள ஸ்ரீ பஞ்சதசாக்ரி மந்திரத்தில் முதல் பாகமாகிய 5 அக்ஷரங்களுடன் கூடின வாக்பவ கூட்டம் ஸ்வரூபமாக உடைய முக கமலத்தை உடையவள். ಕಂಠಾದ ಕಟಿಪರ್ಯಂತ ಮಧ್ಯಕೂಟ ಸ್ವರೂಪಿಣಿ.
கழுத்துக்கு கீழ் இடுப்பிற்கு மேல் உள்ள நடுபாகத்தை பஞ்ச தசாட்சரி மந்திரத்தின் மத்திய பாகமாகிய காமராஜ கூடத்தை ಸ್ವರೂಪமாக உடையவள். சக்தி கூட்டை கதாபன்ன கட்டியதோ பாகதாரிணி. பஞ்சதசாட்சரியின் மூன்றாவது பாகத்தில் இருக்கிற 4 அக்ஷரங்களுள்ள சக்தி கூடத்துடன் அபேதமாய் உள்ள இடுப்பு கீழ் பாகத்தை தரிக்கின்றவள். பஞ்சதசாட்சரி மந்திரம் 3 பாகமாய் அமைந்துள்ளது. முதல் பாதத்தில் 5 அக்ஷரமும், இரண்டாவது பாதத்தில் 6 அக்ஷரமும், மூன்றாவது பாதத்தில் 4 அக்ஷரமும் சேர்ந்து 15 அக்ஷரங்கள். இந்த 3 பாதங்களில் முதல் பாதத்தை ஸ்ரீ அம்பாளின் முகமாகவும், இரண்டாவது பாதத்தை ஸ்ரீ அம்பாளின் கழுத்து கீழ் இடுப்பு வரை உள்ள பாகமாகவும், மூன்றாவது பாதத்தை அதற்கு கீழ் பாகமாகவும் கூறப்பட்டதாக கொள்ள வேணும். இன்று நாம் 32 ஸ்லோகத்திலிருந்து 35வது ஸ்லோகம் வரை பாடினோம். இந்த வெள்ளிக்கிழமை 36வது ஸ்லோகத்திலிருந்து தொடருவோம். நமஸ்காரம்.